அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக என்னுடைய அன்பான வணக்கங்கள். போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆல்கஹால் மற்றும் ஈதர் என்ற பாடப்பகுதியில் ஃபீனால் என்ற ஒரு துணை பகுதியில் கடந்த வருடங்களில் கேட்கப்பட்ட நீட் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களுடைய தொகுப்பை நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போலாமா? தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பாடப்பகுதிக்குள்ள போகலாம். பாருங்க, இந்த பாடப்பகுதியில் பெரும்பாலும் ஃபீனாலுடைய வேதி வினைகள் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வினாவை பாருங்க. இதில் என்ன கேட்டிருக்கானா, ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் த கிவன் ரியாக்ஷன், இந்த வினையினுடைய கடைசி விளைபொருள் இதனை கேட்டிருக்க. இப்போ நமக்கு தெரியும், ஃபீனாலுடைய வினைகளை நம்ம ஏற்கனவே ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஃபீனால், இது ஃபீனால். ஸோ ஃபீனால் குளோரோஃபார்முடன் வினைப்படும் பொழுது CHCl3 என்பது குளோரோஃபார்ம். ஸோ குளோரோஃபார்முடன் ஒரு பேஸ், ஒரு காரத்துடன் வினைப்படுத்தும் பொழுது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் என்ன கிடைக்கிற அந்த வினைக்கு பேரு ரீமர் ஷீமன் வினை. அதாவது நமக்கு தெரியும் அதனுடைய இறுதி பொருள் ஆர்த்தோ பொசிஷன்ல ஃபார்மலைசேஷன். அதாவது ஃபார்மலைசேஷன்னா ஃபார்மால்டிஹைடு தொகுதி உள்ளவர். ஆர்த்தோ பொசிஷன்ல ஃபீனால் இருக்கக்கூடியதுக்கு ஆர்த்தோ பொசிஷன், இதுவும் ஆர்த்தோ பொசிஷன், இதுவும் ஆர்த்தோ பொசிஷன், இதில் ஃபார்மால்டிஹைடு வெளிவரும். அதுதான் இந்த வினையினுடைய இறுதி பொருள். ஸோ ஃபார்மலின் இன் ஆர்த்தோ பொசிஷன். பாருங்க, இந்த வினையில் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ ஏ ஆப்ஷன்ல ஆர்த்தோ பொசிஷன்ல CHO குரூப் இருக்கு, ஆல்டிஹைடு குரூப் இருக்கு. இங்க பாருங்க, இது ஆர்த்தோ பொசிஷன், இது மெட்டா பொசிஷன். ஸோ மெட்டா பொசிஷன்ல ஆல்டிஹைடு இருக்கு, ஆகவே இது தவறு. பாருங்க, அடுத்து பாருங்க, இது ஆர்த்தோ பொசிஷன், இது மெட்டா பொசிஷன், இது பேரா பொசிஷன். இங்க பேரா பொசிஷன்ல ஆல்டிஹைடு இருக்கு, ஆகவே இந்த ஆப்ஷனும் தவறு. இங்க பாருங்க, இது ஆசிட், இது ஆசிட். ஸோ ஆசிட் தொகுதி, ஆசிட் தொகுதி ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கும். ஆனா நமக்கு என்ன கிடைக்கணும், ஆர்த்தோ பொசிஷன்ல CHO குரூப் இருக்கணும். அப்ப இங்க இதுவும் தவறு. அப்ப இது கரெக்ட் ஆன்சர். பாருங்க, இந்த வினையை பொறுத்தளவில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆர்த்தோ பொசிஷன்ல ஆல்டிஹைடு இருக்கணும். ஸோ இதுதான் ஆர்த்தோ ஃபார்மலைசேஷன். இந்த வினைக்கு பேரு ரைமர். இந்த வினைக்கு பேரு என்னன்னா ரைமர் டைமன் ரியாக்ஷன். ரைமர் டைமன் ரியாக்ஷன். ஸோ ரைமர் டைமன் ரியாக்ஷன் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஃபீனாலை குளோரோஃபார்முடன் ஒரு பேஸோடு வினைப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஆர்த்தோ பொசிஷன்ல ஃபார்மலின் குரூப் வந்துடும். ஸோ CHO குரூப் வந்துடும். இதுக்கு பேரு சாலிசிலால்டிஹைடு. சாலிசிலால்டிஹைடு. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நமக்கு கரெக்டான ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதே மாதிரி பேர் வச்சு கேட்கக்கூடிய சயின்டிஸ்டுடைய நேம் வச்சு வரக்கூடிய வினைகளை பிள்ளைகள் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் ஒரு முக்கியமான நேமிங் ரியாக்ஷன். அதாவது இந்த சேர்மம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இது நமக்கு கொடுக்கல, ஆனால் பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும். ஏ என்ற சேர்மத்தை தருகிறது, ஏ என்ற இடைப்பொருளை தருகிறது. இதை அமில ஹைட்ராலிசிஸ், இந்த இடத்துக்கு பேரு அமில நீரார் பகுத்தல் பண்ணும் பொழுது நமக்கு ஃபீனாலை தருகிறது. மற்றும் இதுக்கு பேரு அசிட்டோனை தருகிறது. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டர்மீடியேட், நமக்கு கேள்வி இதைத்தான் கேட்டிருக்காங்க. இது ஒரு இன்டர்மீடியேட், இதனுடைய ஸ்ட்ரக்சர் இந்த 4ல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே,
இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கும் பொழுது பிள்ளைகள் இந்த கேள்வியை ஒழுங்காக உள்வாங்க வேண்டும். அவன் கேட்டிருக்கிறது ஏ என்னன்னு கேட்கிறான், ஏனுடைய ஸ்ட்ரக்சரை கேட்கிறான். சில வேளைகளில் அதனுடைய நேமை கேட்கலாம், சரியா? இல்லைன்னா சில வேளைகளில் அதை கண்டுபிடிக்க கேட்கலாம். ஸோ அதை என்ன கேட்குறாங்க என்பதை புரிந்து மாணவர்கள் பதிலளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, இப்போ நமக்கு தெரியும் தொடக்க பொருள் எது? CH, CH3, CH3. இதுக்கு பேரு கியூமின்னு பேர், கியூமின். ஸோ கியூமின்ல இருந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம்? கியூமின்ல இருந்து ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னா ஹோக் ப்ராசஸ். அதுவும் கேட்கலாம். ஹோக் ப்ராசஸ் என்பது கியூமின்ல இருந்து ஃபீனால் ப்ரிப்பரேஷன். தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஃபீனால். ஃபீனாலை தொழிற்சாலைகளில் தயாரிக்கக்கூடிய முறை. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, கியூமினை என்ன ஏர் பேஸ், ஏர் ஆக்சிடேட் பண்ண போகிறோம். காற்றுடன் ஆக்சிஜனேற்றம் பண்ணுறோம். எதன் முன்னிலையில்னா ஒரு பேஸ் முன்னிலை. இதை நமக்கு கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ இது பிள்ளைகளை கன்ஃபியூஸ் பண்ணும். சில வேளைகளில் இந்த இடத்தையும் கேட்கலாம். இந்த இடத்துல என்ன வரும் என்பதை கேட்கலாம். ஏன்னா இந்த ஏயை கொடுத்துருவாங்க. ஏயை கொடுத்துட்டு இதில் என்ன வரும்னு கேட்பாங்க. ஸோ பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும், இங்கே என்ன வரும்? ஏர் ஆக்சிடேஷன். அப்போ இங்கே என்ன நடக்குது? ஏர் ஆக்சிடேஷன் வித் த பிரசன்ஸ் ஆஃப் பேஸ். அப்போ என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேஸ் போடுறோம், ஒரு காரத்தை போடுறோம். போடும் பொழுது இந்த காரத்தில் இருந்து என்ன செய்யும்னா அசிட்டிக் புரோட்டான் வெளியில் போகும். இதுதான் அசிட்டிக் புரோட்டான், அமிலத்துவம் மிக்க ஹைட்ரஜன். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வெளியில் போகும். சரியா? அப்போ என்ன நடக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த இடத்துல இருந்து ஒரு மைனஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. CH3, CH3 கார்பன் எதிரேணியை உருவாக்கிடுச்சு. இது ஏரோட வினைபுரிகிறது, ஆக்சிஜனோட வினைபுரிகிறது. புரியும் பொழுது அடுத்தது ஆக்சிஜனோட வினைபுரியுது. இங்கே பாருங்க என்ன நடக்குது. இந்த மைனஸ் இங்கே இருந்து ஷிஃப்ட் ஆகி இங்கே வருது, இது இங்கே போகுது. அப்போ என்ன கிடைக்குது? சி, இந்த ஆக்சிஜன் ஓ, இந்த ஏற்கனவே வெளியில் போன இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்து ஜாயின் ஆகுது. இந்த ரெண்டு பக்கமும் CH3 ஏற்கனவே இருக்கிறது. மனப்பாடம் பண்ணக்கூடாது பிள்ளைகள். ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து இன்னொரு ஈக்குவேஷன் ஸ்டெப்புக்கு போற தெரியணும். இப்போ இங்க என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த லிங்கேஜ் எங்க இருக்குது பாருங்க. எங்க இருக்குன்னா இந்த கார்பன்ல நேரடியாக ஆக்சிஜன் லிங்க் ஆயிருக்கு. இதுக்கு பேரு கியூமின் பெர் ஆக்சைடு. கியூமின் பெர் ஆக்சைடு தருது. பாருங்க இந்த ஆப்ஷன்ல இப்ப எங்க இருக்கு இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, இங்க ஆக்சிஜன் எங்க வந்து லிங்க் ஆயிருக்கு? இந்த இடத்துல வந்து லிங்க் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட்ல. அப்ப இந்த இடத்துல வந்து லிங்க் ஆயிருக்கு. அப்ப இது தப்பு. நமக்கு எங்க லிங்க் ஆகணும்? இந்த இடத்துல லிங்க் ஆகணும் ஆக்சிஜன். ஓகே, அப்ப இந்த ஆப்ஷன் தப்பு. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ஆக்சிஜன் டைரக்டா பென்சீன் வளையத்தோட லிங்க் ஆயிருக்கு. பென்சீன் வளையத்தோட லிங்க் ஆயிருக்கு. அப்ப இந்த ஆப்ஷனும் தப்பு. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, நம்முடைய ஸ்ட்ரக்சர் படி எங்க லிங்க் ஆயிருக்கு? அந்த CH3 C ல வந்து லிங்க் ஆயிருக்கு. செக் பண்ணுங்க. CH3 C ல வந்து லிங்க் ஆயிருக்கு. இது பெராக்சைடு லிங்க் ஆயிருக்கு. ஸோ அப்போ இது இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்தது பாருங்க, இங்க ஆக்சிஜன் டைரக்டா பென்சீன் வளையத்தோட ரிங் ஆகுது. அப்போ இதுவும் தப்பு. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் இது. ஸோ this is called as cumin peroxide. இந்த cumin peroxide அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்யும்னா அப்படியே உடையும். பாருங்க என்ன செய்யணும், இது இங்க ஷிஃப்ட் ஆகும், இந்த இடம் இங்க லிங்க் ஆகும். அப்ப என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்னா நமக்கு ஃபீனால் கிடைக்கும். பாருங்க இந்த இடம் இங்க ஷிஃப்ட் ஆகுது,
அப்ப இந்த இடத்துல ஒரு OH, அடுத்தது கட்டாவி CH3 COCH3. That is cleavage of oxygen. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுவும் கேட்கலாம். இந்த கியூமின் பெராக்சைடுல இருந்து ஃபீனாலுக்கு என்ன நடக்குதுன்னா ஆக்சிஜன் கிளீவேஜ், உடைதல். ஆக்சிஜன் கிளீவேஜ் நடக்குது. ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தளவில் நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் கியூமின் பெராக்சைடு, சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். இங்க உங்களுக்கு ஒரு ஆல்கஹாலிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேரு சைக்ளோஹெக்சனால். பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். இங்க ஒரு ரிங் வந்துச்சுன்னா அல்லது பாண்ட் வந்துச்சுன்னா அது ஃபீனால். இங்க பாருங்க, இங்க நோ பாண்ட். அப்ப இது ஒரு அலிஃபாட்டிக் ஆல்கஹால். இதுக்கு பேரு சைக்ளோஹெக்சனால். இத எதோட ரியாக்ட் பண்றோம்னா பிசிசியோட ரியாக்ட் பண்றோம். பிசிசினா என்னன்னா, பிசிசி என்பது இங்க எழுதுறோம் பாருங்க, சைக்ளோஹெக்சனால் இங்க பாருங்க, இந்த வளையம் போடக்கூடாது, அதுக்கு தான் நான் போட்டேன். இந்த வளையம் இங்க போடக்கூடாது. வளையம் போட்டா அது ஃபீனால், வளையம் போடலனா அது சைக்ளோஹெக்சனால். இது சைக்ளோஹெக்சனால். இத பிசிசியோட வினைப்படுத்தணும். பிசிசினா பிரிடின் குளோரோக்ரோமேட். பிரிடின் குளோரோக்ரோமேட். இதனுடைய பயன் என்ன, இதனுடைய யூஸ் என்ன, இது என்ன செய்யும்? இந்த ரியாக்ஷன்ல என்ன செய்யணும்னா, ஆல்கஹால நமக்கு எப்படி மாத்தோம்? ஆல்கஹால so conversion of alcohol into கீட்டோனா மாத்தும், அல்லது கார்பனைலா மாத்தும், கார்பனைல் குரூப்பாக மாத்தும். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, சைக்ளோஹெக்சனால இது எப்படி மாற்றுது? சைக்ளோஹெக்சனால சைக்ளோஹெக்சனோனாக மாற்றுது. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சைக்ளோஹெக்சனோன். நோன்னா ஹீட்டோன் அர்த்தம். சைக்ளோஹெக்சனோனாக மாற்றுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தட் இஸ் ஏ. இதுதான் ஏ. அப்ப நம்ம ஏ கண்டுபிடிச்சாச்சு. பாருங்க, இது ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்கானா, அடுத்தது இந்த ஏ டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு வெப்பப்படுத்துறோம். பாருங்க, இத நம்ம டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பேஸோட வெப்பப்படுத்துறோம். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், இதே மாதிரி ஒரு சேர்மம் இருக்குன்னா, இதே மாதிரி ஒரு ஹீட்டோன் இருக்குன்னா, இந்த ஹீட்டோன்ல நமக்கு இது ஃபங்க்ஷனல் குரூப், இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது ஆல்பா கார்பன் பேர். ஆல்பா கார்பன். இந்த ஆல்பா கார்பன்ல உங்களுக்கு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா, இங்க பாரு, இந்த இடம் CH2 இருக்கும், இந்த இடமும் CH2 இருக்கும். அப்ப இந்த ரெண்டு இடத்துலையுமே என்ன இருக்குது? ஹைட்ரஜன் இருக்குது. அவ்வாறு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆல்பா ஹைட்ரஜன். அப்ப ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தால் என்ன நடக்கும்? இங்க பேஸ போடும் பொழுது, ஒரு காரத்தை போடும் பொழுது, இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனை இந்த பேஸ் தூக்கிட்டு போயிடும். அப்ப இங்க என்ன ஃபார்ம் ஆகும்? இங்க ஒரு மைனஸ் ஃபார்ம் ஆகும். இதுதான் அடுத்த ஸ்டெப். பாருங்க, இங்க டபுள் பாண்ட் ஓ, இங்க மைனஸ். சோ இப்படி கார்பன் எதிரயனிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உருவாக்குது ஸ்பேஸ். இது இன்னும் ஒரு ஹீட்டோனோட சேர்ந்து என்ன உருவாக்கும்னா, ஆல்டால் காண்டன்சேஷன், ஆல்டால் குறுக்கத்தை உருவாக்கும். அப்ப ஆல்டால் குறுக்கம் என்பது என்னன்னா, ஒரு ஆல்டிஹைடு அல்லது ஹீட்டோனில் ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தால்
காரத்துடன் வினைப்பட்டு ஆல்டால் குறுக்கத்துக்கு உட்படும். அப்போ என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக இது இங்கே ஷிஃப்ட் ஆகி இது இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு பை ப்ராடக்ட் கிடைக்குது பாருங்கள். நான் ஸ்ட்ரக்சரை வரைஞ்சி போடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த இடத்துல இப்படி லிங்க் ஆகுது. ஓகே, இந்த இடம் இங்கே வந்து லிங்க் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு OH இருக்கு. OH இருக்கு. அடுத்த ஸ்டெப்பு ரிமூவல் ஆஃப் வாட்டர். ரிமூவல் ஆஃப் வாட்டர் இங்கே பாருங்க, வெப்பப்படுத்துகிறோம். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹீட்? ரிமூவல் ஆஃப் வாட்டர். ரிமூவல் ஆஃப் வாட்டர். அப்போ என்ன நடக்குது பாருங்க, இந்த இடத்துல இருந்து இந்த OHம் இந்த Hம் H2O வெளியே போயிடும். அப்போ இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுது. அப்போ அதை எழுங்க பார்ப்போம். பாருங்க, இங்கே போடுறேன். இங்கே ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சா? இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்குது. இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுறதுனால இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. திஸ் இஸ் த ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் பி. அப்போ இதுதான் பி. ஸோ இந்த காம்பவுண்ட் எங்கே இருக்கு பாருங்க, ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்து கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கு. இவ்வளோதான் மைண்டில் வச்சுக்க வேண்டியது பிள்ளைகள். பாருங்க, எங்கே இருக்கு, இது ஃபங்க்ஷனல் குரூப். இது ஃபங்க்ஷனல் குரூப், இதுக்கு பக்கத்தில் டபுள் பாண்ட் இருக்கணும். இங்கே பாருங்க, இங்கே இல்லை, இங்கே இருக்கணும். இன்னொரு ஃபினைல் குரூப்பை லிங்க் பண்ணுறது மாதிரி இருக்கணும். இங்கே உள்ள இருக்கு. அப்போ இது தப்பு. பியை பாருங்க, இது ஃபங்க்ஷனல் குரூப், கார்போனைல் குரூப். அது இன்னொரு ஃபினைல் குரூப்பை லிங்க் பண்ணுறது மாதிரி டபுள் பாண்ட் இருக்கு. அதான் நம்ம ஆன்சர் பாருங்க. ஃபங்க்ஷனல் குரூப் இன்னொரு ஃபினைல் குரூப்பை லிங்க் பண்ணுறது மாதிரி நம்முடைய டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ அப்போ பாருங்க, தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இங்கே பாருங்க, இங்கே சம்பந்தமே இல்லாமல் டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இது தப்பு. இங்கே பாருங்க, ரெண்டும் லிங்க் ஆகிருக்கு. ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஸோ இப்படி கேட்கக்கூடிய கேள்விகளை பிள்ளைகள் ஈக்குவேஷன் தெரிஞ்சு எழுதும் பொழுது உங்களுக்கு இப்படிப்பட்ட வினாக்கள் மிக மிக எளிமையாக இருக்கும். அதை ஃபைனல் ப்ராடக்டை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, இந்த ரியாக்ஷன் இங்கே என்ன நடக்குதுன்னா ஆல்டால் காண்டன்சேஷன் நடக்குது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கொஸ்டின் ஒரு ஈஸியான கொஸ்டின். ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் கொடுத்துருக்கான். இது இஸ் லெஸ் சாலிபிள். இந்த வேர்டு முக்கியம். சாலிபிள் என்ன சாலிபிள்? லெஸ் சாலிபிள் இன் வாட்டர். அப்ப ஆனா பேரா மற்றும் மெட்டா நைட்ரோஃபீனால் ஹை சாலிபிள் கொடுத்துருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறேன். அப்போ நமக்கு பாருங்க, சாலிபிலிட்டி கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். அப்போ ஸ்ட்ரக்சரை போடுங்க. என் டபுள் பாண்டு ஓ. இதான் ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். சரியா? இது ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். இது பாருங்க, இது ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். மெட்டாவையும் பேராவையும் போடுங்க. இது மெட்டா நைட்ரோஃபீனால். பேராவை போடுங்க. இது பேரா நைட்ரோஃபீனால். இப்ப என்ன கேட்கலாம்? ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் லெஸ் சாலிபிள். இப்ப சாலிபிலிட்டிக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த காம்பவுண்ட், இந்த சேர்மம் நீரோட ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்கணும். அவ்வளவுதான். அப்ப எது கரையும், எந்த ஒரு பொருள் நீரோடு ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்குகிறதோ அது கரையும். இங்கே இது கரையாதுன்னு சொல்றான், அல்லது குறைவாக கரையும் சொல்றான். காரணம் என்னன்னா, இங்க பாருங்க, இங்கெல்லாம் பாருங்க, இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு கார்பன் லிங்க் இருக்கு. அப்ப ரெண்டுக்கு இடையே ஒரு கேப் இருக்கு. அப்ப இந்த ரெண்டும் இன்டர்னலா இணைய முடியாது. அதே மாதிரி இங்க பாருங்க, ரொம்ப தூரம். அப்ப இந்த ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்பும் இன்டர்னலா இணைய முடியாது. ஆனா ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட பாருங்க, ஒன்றுக்கொன்று பக்கத்துல இருக்கு. பாருங்க, இதுக்கு இது பக்கம் ஆர்த்தோ. அப்ப என்ன செய்யணும்னா, ஹைட்ரஜன் பிணைப்பு என்பது இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டத்தோட லிங்க் ஆகிறது. இங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த OH இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன்
ஓல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோடு இன்டர்னலா லிங்க் ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ரா மாலிகுலர், மூலக்கூறுகளுக்கு உள் நிகழக்கூடிய ஹைட்ரஜன் பிணைப்பு, மாலிகுலர் ஹைட்ரஜன் பிணைப்பு அதை உருவாக்குகிறது. சரியா? அப்ப என்ன உருவாக்கும் பொழுது என்ன செய்யாது, இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் நீர்ல போடும் பொழுது நீர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட லிங்க் ஆக முடியாது. ஏற்கனவே இங்க இன்டர்னலா லிங்க் ஆயிடுச்சு. அப்ப இன்னொரு வாய்ப்பு அதுக்கு வராது. இந்த H இன்னொரு நீர்ல உள்ள ஆக்சிஜனோட லிங்க் ஆக முடியாது. அப்ப இங்க இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டினால நீர்ல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனோடு இந்த ஹைட்ரஜன் லிங்க் ஆக முடியாது. ஆகவே சாலிபிலிட்டி குறைவு, சாலிபிலிட்டி குறைவாக இருக்கும். அப்ப இங்க ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க. பாருங்க, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஆர்த்தோநைட்ரோஃபினால் இஸ் மோர் வாலட்டைல். இப்ப எப்பவும் ஞாபகம், ஈஸியா வாலட்டைல் ஆகுதுன்னா அதுல என்ன இருக்கக்கூடாது, ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கக்கூடாது. ஹைட்ரஜன் பிணைப்பு இருந்துச்சுன்னா அது ஈஸியா வாலட்டைல், வாலட்டைல் ஆவியாக மாறுதல். அப்ப இது இந்த இடத்துக்கு சரி கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் பாயிண்ட், ஆர்த்தோநைட்ரோஃபினால் சோஸ் இன்ட்ரானா வித்தின் த மாலிகுல், இந்த மாலிகுலுக்கு உள் நடக்கக்கூடிய ஹைட்ரஜன் பிணைப்பினால நீர்ல உள்ள ஆக்சிஜனோட இந்த ஹைட்ரஜன் லிங்க் ஆக முடியாது. ஸோ இது நம்ம கான்செப்ட் படி கரெக்ட். மூணாவது ஆன்சர் பாருங்க, ஆர்த்தோநைட்ரோஃபினால் சோஸ் இன்டர். ஸோ இன்டர்னா வித் அதர் மாலிகுல், இன்னொரு மூலக்கூறோடு. அப்ப இங்க என்ன ஃபார்ம் ஆகும்னா டைமர் ஃபார்ம் ஆகும். இது எங்க நடக்கும்னா மெட்டா மற்றும் பேரால நடக்கும். ஸோ மெட்டாவும் பேராவும் இது வித் அதர், ஸோ ஃபார்ம் டைமர் ஸ்ட்ரக்சர். டைமர் இதுதான் இதற்கான மெல்டிங் பாயிண்ட், கொதிநிலையும் உருகுநிலையும் அதிகத்திற்கு காரணம். ஸோ மெட்டாவும் பேராவும் அதிக கொதிநிலையும் உருகுநிலையையும் ஆர்த்தோவை விட பெறும். காரணம் என்னன்னா ஒரு மூலக்கூறு இன்னொரு மூலக்கூறோடு எதை உருவாக்குகிறது, டைமர் பிணைப்பை உருவாக்குகிறது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப இது ஆர்த்தோக்கு வராது, இது மெட்டாவுக்கும் பேராவுக்கும் மட்டும். அடுத்த பாயிண்ட் பாருங்க, மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆர்த்தோ நைட்ரோஃபினால் இஸ் லெஸ், ஓகே, லெஸ் தென் மெட்டா அண்ட் பேரா. ஆனா சாலிபிலிட்டிக்கு, கரைதிறனுக்கு இது கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஆகவே நம்முடைய கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாருங்க. சோ ஆர்த்தோநைட்ரோஃபினால் சோஸ் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பிணைப்பு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கொஸ்டின். இதுவும் ஒரு ஈஸியான கொஸ்டின். ஒரு அசெஷன், கூற்று அதற்கான காரணம் அப்படின்னு கொடுத்திருக்கான். பாருங்க, கூற்று எடுத்துக்கங்க. ஃபீனால் ரியாக்ட்ஸ் வித், ஃபீனால் எதோட ரியாக்ட் பண்ணுது, CH3I மெத்தில் அயோடைடோட வினைபுரியுது. எப்ப இன் பிரசன்ஸ் ஆஃப் பேஸ், ஒரு காரத்தோடு என்ன கிடைக்குது, மீத்தாக்சி பென்சீன் கிடைக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னு கேட்கலாம். அதற்கு காரணம் என்ன கொடுத்திருக்கானா, ஃபீனாக்சைடு அயான் இஸ் பெட்டர் நியூக்ளியோஃபைல். அப்ப இங்க ஃபீனாக்சைடு அயான் உருவாகிறது. அந்த ஃபீனாக்சைடு அயான் ஒரு சிறந்த கருக்கவர், நியூக்ளியோஃபைலா ஆக்ட் பண்ணுது. எதை விட, ஃபீனாலை விட. ஃபீனாலை கம்பேர் பண்ணும் பொழுது உருவாகக்கூடிய ஃபீனாக்சைடு ஒரு சிறந்த நியூக்ளியோஃபைல்னு சொல்றான். அப்படி நியூக்ளியோஃபைலாக இருந்தால் இந்த ரியாக்ஷன் நடக்குமான்னு கேட்கிறான். இப்போ நமக்கு தெரியாது, 4 ஆப்ஷன் நமக்கு தெரியும். ஏனா அசெஷன், ஆர்னா ரீசன். முதல்ல ரெண்டுமே கரெக்டா இருக்கும், ரெண்டுக்கு கரெக்டான கரெக்ட், இதுக்கு அது சரியான ஆன்சர். ரெண்டாவது ஆப்ஷன், இதுக்கு ஆர் கரெக்ட், ஆனால் சரியான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. சி ஏ கரெக்ட், ஆர் தப்பு, டி ரெண்டுமே தப்பு அப்படின்னு கொடுத்துருக்கான். பாருங்க, ஃபீனால் இப்ப என்ன நடக்குதுன்னா பேஸோட வினைபுரியுது. ரொம்ப முக்கியமா முதல்ல பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும். பேஸோட போடும் பொழுது என்ன உருவாகும்னா
ஃபீனாக்சைடு அயான் உருவாகுது. அதான் முக்கியம். அவ்வளவுதான். அப்ப இங்க பாருங்க, ஃபீனாக்சைடு அயான் சொல்ற ஒரு வார்த்தை கொடுத்துட்டேன். அது எப்போ உருவாகும்? ஃபீனால ஒரு பேஸோட போடும் பொழுது ஃபீனாக்சைடு. ரைட். இப்ப ரீசா பாருங்க, ஃபீனாக்சைடு இஸ் பெட்டர் நியூக்ளியோஃபைல். ஃபீனாக்சைடு உருவாகுது, இது பெட்டர் நியூக்ளியோஃபைல்னு சொல்றாங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், எங்க எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அது நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணும். இங்க பாருங்க, இங்க அதிகமான எலக்ட்ரான் டென்சிட்டி, ஸோ இது பவர்ஃபுல் நியூக்ளியோஃபைல். கரெக்ட். அப்ப ரீசன் கரெக்ட். ரீசனை பாருங்க, இதை கொடுத்துருக்கக்கூடிய ரீசன் கரெக்ட். ஏன்னா ஃபீனாக்சைடு அங்கே ஃபார்ம் ஆகுது. ஃபீனாக்சைடு என்பது ஆக்சிஜனுக்கு மேலே எக்ஸ்ட்ரா மைனஸ் சார்ஜ், ஆகவே அது அதிகமான எலக்ட்ரான் சுமையை பெறுகிறது. ஸோ நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணுது ஃபீனால ஒப்பிடும் பொழுது. அப்போ ரீசன் கரெக்ட். இனி இந்த ஃபீனாக்சைடு அயான் உருவான பின்னாடி இது எதோட வினை புரிகிறது? CH3 ஐயோட வினை புரியுது. CH3 ஐயோட வினை புரியுது. அப்ப என்ன கிடைக்கும்? CH3 ஐ எப்படி இருக்கும்னா, இது பிளஸ் ஆகவும் அயோடின் மைனஸ் ஆக இருக்கும். அப்ப இங்க I மைனஸ் வெளியில போயிடும், CH3 பிளஸ் இருக்கும். இந்த CH3 பிளஸ் இந்த மைனஸ்ல வந்து அட்டாக் ஆகும். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு பாருங்க, அந்த அதை அப்படியே எழுதுங்க பிள்ளைகளா. ஏற்கனவே இங்க ஒரு O மைனஸ் இருக்கு, இந்த CH3 பிளஸ் இதுல வந்து ஜாயிண்ட் ஆகும், I மைனஸ் வெளியில போயிடுச்சு. அப்ப இதுக்கு பேர் என்னது பாருங்க, இதுதான் மீத்தாக்சி பென்சீன். மீத்தாக்சி பென்சீன். கிளியர்? அப்ப ஃபீனாக்சைடு உருவாகுவதனால மீத்தாக்சி பென்சீனும் உருவாகுது, அதுவும் கரெக்ட். அப்ப கரெக்டான ஆன்சர் எது பாருங்க, A இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரெண்டுமே கரெக்ட். ஏக்கு 6 சரியான எக்ஸ்பிளனேஷன். சரியா? ஓகே, அப்ப ரெண்டும் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கும் பொழுது அந்த இதை புரிதல், சின்ன ஒரு புரிதலோடு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட வினாக்கள் எளிதாக நம்ம பதிலளிக்க முடியும். ஓகே, அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, கடந்த இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக ஃபீனாலுடைய வேதிவினைகளை பார்த்தோம். சில முக்கியமான நுணுக்கங்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வினைகள் படிக்கும் பொழுது அந்த வினைகளுடைய நேமை படிக்கணும், அதனுடைய ரியேஜன்ஸை படிக்கணும், அதனுடைய இன்டர்மீடியேட்டை படிக்கணும், அதனுடைய ஸ்ட்ரக்சரை படிக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆசிட் கேரக்டர் படிக்கும் பொழுது அது ப்ளஸ் ஐ எஃபெக்டா மைனஸ் எஃபெக்டா, ப்ளஸ் ஆர் எஃபெக்டா மைனஸ் ஆர் எஃபெக்டா, அல்லது ஹைப்பர் கான்ஜுகேஷனா அல்லது மீசோமெரிக் எஃபெக்டா, இந்த 4 எஃபெக்டையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஆர்த்தோல இருக்கா, மெட்டாலா இருக்கா, பேராலா இருக்கா, இந்த சின்ன நுணுக்கத்தை வச்சுட்டிங்கன்னா நம்ம ஆசிட் கேரக்டர் நம்ம ஃபீனாலுக்கு நம்ம ஈஸியாக சொல்லலாம். இப்படிப்பட்ட விஷயங்களை நுணுக்கமாக உன்னிப்பாக புரிதலோடு படித்து உங்களுடைய தேர்வில் ஆல்கஹாலில் இருந்து கேட்கக்கூடிய வினாக்களுக்கு சரியாக விடையளித்து உங்களுடைய போட்டித் தேர்வில் வெற்றி பெற மனப்பூர்வமான வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.